அனைவருக்கும் வணக்கம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்த்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் சீரீஸ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து எப்படி இருக்கும்? பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா போஸ்டிங் ஒரு 90+ மார்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும். 150க்கு 90+ மார்க் டச் பண்ணாவே போதும், உங்களுக்கு போஸ்டிங் ஆனது கண்டிப்பாக உறுதியாயிடும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டியானது ரொம்ப கம்மி. இப்போ தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு ஆள் ஈஸியாக வந்துடலாம். டிஎன்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டியாளர் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அதில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இது மாதிரி எக்ஸாம் வந்து உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 மாதம் நல்லா உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ ஜாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கான ஃபீஸ் என்ன, இந்த டெஸ்ட் சீரீஸில் நான் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க. இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி. இந்த ஜாகிரபியும் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அண்ட் ஜிகே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே வரும். சரிங்களா? ஸோ பைலிங்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜி, ஜிகே வரும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டும் 180 மார்க் அப்படிங்கிற பேசிக்கில் தான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 1 டெஸ்ட், உங்களுக்கு வந்து வாரம் ஒரு டெஸ்ட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், என்ன போர்ஷன், ஓகேங்களா, அந்த போர்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸு, ஓகே, இதெல்லாம் சொல்லிடுவோம். அந்த வீக்லி ஒரு டெஸ்ட் மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், அதே டெஸ்ட்டை நீங்கள் பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரெண்டுமே இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட்டுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கு 180 மார்க்குங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். தமிழ், உங்கள் மேஜரு, சைக்காலஜி, ஜிகே எல்லாம் சேர்த்து தான் வரும். ஓகேங்களா? 20 டெஸ்ட் வருங்க. ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் வருங்க. மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே 180 மார்க்கு. டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 180 மார்க் அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து எழுத முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், தமிழ் 30 கொஸ்டின்ஸ் தனியாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். மேஜர் 110 கொஸ்டின் தனியாக டெஸ்ட் எழுதிக்கலாம். சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து தனியாக எழுதிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் இது மாதிரி டெஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஆர் 180 மார்க்கை ஒரே டைமில் எழுதுகிற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கான ஃபீஸ் வந்து 2500 ரூபா. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2500 ரூபா. பேமெண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ இதில் வந்து இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நானே உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். ஓகே, டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே கூடிய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம், எந்த டைமோ நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், நைட் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட் இருக்கோ அந்த டைம் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணற்ற முறை வந்து திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுமாரி அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட் தான். அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா?
ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மேஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.